ஓம் சாய்ராம். குருவை தேடி என்ற இந்த புத்தகம் சத்தியத்தின் நிழலில் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் பெயரை மாற்றியதற்கான காரணத்தை திரு என்.ஆர். ஜெயராமன் அவர்கள் கூற கேட்கலாம். சத்தியத்தின் நிழலில் என்ற இந்த பெயர் மாற்றத்தின் காரணம் வேறு சில மகான்களின் சில புத்தகங்கள் இதே பெயரில் உள்ளன என்பது மட்டுமல்ல, சத்தியத்தின் நிழலிலேயே கடைசி வரை நடந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு இந்த பெயர்தான் சரியானதாக இருக்கும் என்று மனதில் ஒரு நெருடல் ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இந்த புத்தகத்தின் பெயரை சத்தியத்தின் நிழலில் என்று மாற்றிவிட்டோம். இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட எனது அன்புக்குரிய மானசீக மகளான ஆஷாவிற்கு நன்றி. சாய் பக்தர்களே, திரு என்.ஆர். ஜெயராமன் அவர்கள் கூறிய விளக்கத்தை கேட்டோம். இது குறித்து என்னுடைய பணிவான கருத்தை இங்கு ஓரிரு வார்த்தைகளில் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். பணிவு, வினயம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தன்னுடைய எண்ணத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காத சிறந்த பண்பு, எல்லோரிலும் அந்த பரம்பொருளை பார்க்கும் உயர்ந்த எண்ணம், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உயரிய கொள்கையை உடைய ஒருவரால் மட்டுமே இத்தகைய ஒரு விளக்கத்தை இங்கு அளிக்க முடியும். இவரை போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களை நான் முன்னோடியாக கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கருணாமயியான ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயி மகராஜ் எனக்கு இவரை மானசீக தந்தையாக கருதும் பாக்கியத்தை அளித்தார் என்று திண்ணமாக நம்புகிறேன். ஸ்ரீ சாயிபாபாவின் கமல பாதங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை சமர்ப்பித்துவிட்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துவிட்டு இப்பொழுது நாம் சத்தியத்தின் நிழலில் என்ற பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தின் தொடர்ச்சியை கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் இளமை பருவம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் பெற்றோர்கள் மிகவும் பணக்காரர்கள் என்பதினால் பவானியில் இருந்தவரை குழந்தை பருவத்தில் இருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு வீட்டிலேயே ஆசிரியரை வரவழைத்து பாடங்களை போதிக்க வைத்தார்கள். இப்படியாக துவக்க கால படிப்பு அமைந்திருந்தது. பவானியில் வீட்டில் ஆசிரியர் மூலம் சிறு வயதில் கல்வி கற்று வந்திருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவரது பெற்றோர்கள் சேலத்திற்கு சென்று வசிக்க துவங்கியதும் அங்கு ஒரு பள்ளியில் சேர்ந்தார். குழந்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் வளர்ந்து சிறுவனாகியதும் மிகவும் சூட்டிகையான இளைஞராகவே வளர்ந்து வரலானார். அவர் நல்ல புத்திசாலி மட்டுமல்ல, துருதுருப்பானவர். அனைவருடனும் நன்கு பழகி வந்தார். வீட்டில் அவருக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். கேட்டதெல்லாம் கிடைத்தது. எதற்கும் பஞ்சமில்லை என்ற வாழ்வு முறையில் வளர்ந்து வந்தாலும் அதனால் அவருக்கு தலைகணம் ஏற்படவில்லை. ஒற்றையாக இருக்கும் பூ ஏராளமாக இருக்கும் முட்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டியதில்லை. இந்த உண்மையை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சிறு வயதிலேயே உணர்ந்திருக்க வேண்டும் என்பதின் அடையாளமாக பிற்காலத்தில் அவர் தலைகணமில்லாத வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடித்து வந்தார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி தமது நண்பர்களுடன் கலகலப்பாக பழகுவார். அனைவருடன் சமமாகவே பழகுவார். விளையாடுவார் என்றாலும் மற்றவர்கள் மீது ஓரளவு ஆதிக்கம் செலுத்துபவராகவே இருந்தாராம். அந்த குணம் அவருக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தது. அதனால் மற்றவர்களை அடக்கி ஆள்பவராக திகழ்ந்தார். எவரோடும் வலு சண்டைக்கு போனது இல்லை. ஆனால் வலிய வந்த சண்டையை கண்டு விலகி ஓடவும் இல்லை என்ற மனப்பான்மையுடன் இருந்தார். உங்கள் அன்பினை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுங்கள், ஆனால் உங்கள் சிந்தனைகளை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலான எண்ணங்கள் உண்டு என்பதை அவர் நன்கு உணர்ந்தவர் என்பதினால் மற்றவர்கள் மீதும் தனது கருத்தை திணிக்க மாட்டார். மற்றவர்களையும் தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விரும்பியதில்லை என்பதினால் தனக்கென தனித்தன்மையை கொண்டவராகவே இருந்தார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் மனநிலை மற்றவர்களை விட பெருமளவில் மாறுபட்டு இருந்ததினால் படிப்பில் சிறந்து விளங்கினார்.
மனிதனுக்கு பெருமை அவன் எதை அடைகிறான் என்பதில் இல்லை, அவன் எதை அடைய விரும்புகிறான் என்பதில்தான் உள்ளது என்பதினால்தான் கற்றவற்றை எல்லாம் தானே மனதில் ஆராய்ந்து அதன் பிறகே பார்த்து மனதில் ஏற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர் என்பதினால் அதிகம் யாருடனும் நெருங்கி பழக முடியாமல் இருந்தார். இயற்கையிலேயே சுறுசுறுப்பான இளைஞராகவே இருந்ததினால் அவரால் எத்தனை கடினமான வேலைகளையும் எளிதில் செய்ய முடிந்தது. வேலையை ஒரு பளுவாக நினைக்கவில்லை. எத்தனை வேலை கொடுத்தாலும் முகம் சுளிக்காமல் செய்வாராம். அவருடைய பெற்றோர்கள் பக்திமான்களாக விளங்கி வந்தார்கள். தெய்வ சன்னதியில் சென்று தெய்வங்களின் பாதத்தில் பூக்களை வைக்க ஆலயத்திற்கு செல்லும் முன் உங்கள் சொந்த வீட்டை தெய்வீக வாசனையால் நிரப்புங்கள். தெய்வத்தின் பலிபீடத்தின் முன் விளக்கு ஏற்றி வைக்க ஆலயத்திற்கு செல்லும் முன்னால் உங்கள் இதயத்திலிருந்து பாவ இருளை அகற்றுங்கள் என்ற தத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் என்பதினால்தான் அவர்கள் அடிக்கடி தமது வீட்டில் பூஜை, சத்சங் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார்கள். அதில் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கலந்து கொள்வார்கள். அவற்றை தவிர பண்டிகை நாட்களிலும் விசேஷ தினங்களிலும் பெரும் பண்டிதர்களையும் சாது சந்நியாசிகளையும் வீட்டிற்கு வரவழைத்து கௌரவிப்பார்கள். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் தந்தையான திரு வெங்கடகிரி ஐயருக்கு நன்கே தெரியும், கருவறை இருளுக்கும் கல்லறை இருட்டுக்கும் நடுவில் உள்ள வெளிச்சமே வாழ்க்கை என்பதினால் அந்த வெளிச்சத்தை தருபவன் யாராக, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன, அவன் மனிதனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவராக இருந்து அந்த காலத்திலேயே சனாதன தர்மத்தை கடைபிடித்தார். அவருக்கு ஜாதி பேதங்கள் கிடையாது. ஆகவே பிராமண சாதுக்கள், மகான்கள், சந்நியாசிகளை போன்றவர்களை தமது வீட்டிற்கு அழைத்ததை பிற மதத்தினரையும் அவர்கள் வீட்டிற்கு அழைப்பார். அப்போது சிறுவனான பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளும் உட்கார்ந்தபடி அவர்களது விவாதங்களையும் போதனைகளையும் ஆழ்ந்து கவனித்தவாறு கேட்டுக்கொண்டு இருப்பார். அதனால்தானோ என்னவோ முஸ்லிம் மற்றும் இந்து மதத்தினர் இருவரையும் ஒன்றாகவே பாவித்து வந்திருந்த ஷீரடி பாபா பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு குருவாக ஆனார் என்பது வியப்பான செய்தி அல்ல. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் பெற்றோர்களே அவருடைய பிற்கால வாழ்க்கை நெறிமுறைக்கு வழிகாட்டியாக அமைந்து இருந்தவர்கள். அவர்களது ஊரில் எந்த ஒரு சாது அல்லது சந்நியாசி வந்தாலும் வெங்கடகிரி ஐயரின் இல்லத்திற்கு விஜயம் செய்யாமல் திரும்பியதில்லை என்ற அளவில் சேலத்தில் அவர்களது இல்லத்தின் நிலை இருந்தது. மாபெரும் மகான்களான சுரைக்காய் சுவாமிகள் மற்றும் ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் கூட அவரது இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்தான் அந்த குடும்பத்தின் ஆச்சாரியார் ஆவார். அவர்களை தமது வாழ்நாளில் சந்தித்தது பெரிய பாக்கியம் என்பதாக பிற்காலத்தில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கூறுவாராம். அதனால்தானோ என்னவோ இளம் வயதிலேயே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கும் தாமும் அவர்களைப் போல சாதுவாக சந்நியாசியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் ஆழமாக பதியலாயிற்று. குறிப்பாக ஸ்ருங்கேரி ஸ்ரீ சங்கர மடத்தைச் சேர்ந்த நரசிம்ம பாரதி மகா சுவாமிகளின் பளபளத்த கண்களை கவனித்தவர் அதில் ஏதோ ஒரு தெய்வீக காந்தம் இருப்பதை உணர்ந்தார். அவர் தரையில் கால்கள் படாமல் நடந்து சென்றதை கவனித்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் கண்டிப்பாக ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் சாதாரண மானிடர் அல்ல, அவர் சாதாரண மானிடர்களுக்கு அப்பாற்பட்டவர் என்ற எண்ணத்தை மனதில் வலுப்படுத்தி கொண்டார். ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் வருகை அவருக்கு ஒரு புதிய அனுபவமாக அமைந்திருந்தது. சுரக்காய் சித்தர் என்பவர் 1700ஆம் ஆண்டு அவதரித்து 200 ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்தவர்.
ஆங்கிலேய அரசாங்கத்தினரின் அனுமதியுடன் ஜீவசமாதி அடைந்தவர். அவரது பிறப்பு குறித்த தகவல்கள் எதுவும் சரிவர கிடைக்கவில்லை. அவர்தான் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் பெற்றோர்கள் நெருங்கி பழகி வந்திருந்த சுரக்காய் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவரா என்று தெரியவில்லை. அவரோடு பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளும் நெருங்கி பழகி வந்துள்ளார் என்பது மட்டும் தெரிகின்றது. பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் பெற்றோர்கள் நெருங்கி பழகி வந்திருந்த சுரக்காய் சுவாமிகள் காளஹஸ்தியில் இருந்தவர் என கூறப்படுகின்றது. ஆனால் சுரக்காய் சித்தர் நாராயணவனத்தில் இருந்ததாக கூறுகின்றார்கள். இருவரும் ஒரே மகானாக இருக்கலாம் என்பதின் காரணம் நாராயணபுரம் மற்றும் காளஹஸ்தி இரண்டுமே ஆந்திர பிரதேசத்தில்தான் உள்ளன. செய்திகளின்படி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அன்றைய ஸ்ருங்கேரி சங்கர மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம பாரதி மகா சுவாமிகள் மற்றும் சுரக்காய் சுவாமிகள் என்கின்ற இரண்டு மகான்களைத்தான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டு இருந்துள்ளார் என்பது தெரிகின்றது. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு தெரியும் மகான்களுடனான அனுபவங்களை சேர்த்து வைத்துக்கொள், அது பிற்காலத்தில் உதவும் என்பது பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் தாயார் சுவாமிகளின் குழந்தை பருவம் முதலே தெய்வீக பாடல்களை பாடி காட்டுவார். முக்கியமாக சுவாமிகளுக்கும் அந்த பாடல்களை பாடுமாறு பயிற்சி அளிப்பார். தினமும் வீட்டில் துளசி மாடத்தில் இருந்து துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுமாறு கூறுவார். துளசி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி ஆராதிப்பது மனதில் அமைதியான சூழ்நிலையையும் ஆன்மீக பற்றுதலையும் வளர்க்கும் என்பது பொதுவான நம்பிக்கை ஆகும். தினமும் வீட்டில் துளசி மாடத்தில் இருந்த துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு வந்ததினாலோ என்னவோ பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் மனதில் தெய்வீக எண்ண அலைகள் எப்போதும் வீசிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். 1892 ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுக்கு வயது 8 ஆயிற்று. அந்த காலங்களில் பிராமணர்கள் தமது பிள்ளைகளுக்கு இளம் வயதிலேயே பூணூல் போடுவதை ஒரு முக்கியமான நியமமாகவே வைத்து கொண்டு இருந்ததினால் 8 வயதான சுவாமிகளுக்கு பூணூல் போட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பூணூல் அணிவது என்பது ஒரு ஆன்மீக ரீதியில் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நிலையாகும். பூணூல் போட்ட பின்னர் சுவாமிகள் சந்தியாவந்தனம் செய்வது மற்றும் காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற நியமங்களை விடாமல் கடைபிடித்தார். அதன் பின்னர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஒரு வேத பாடசாலையில் சேர்க்கப்பட அந்த பாடசாலையில் ருத்ரம், சமக்கம், ஸ்ரீ சூக்தம் மற்றும் புருஷ சூக்தங்களை ஓதுவதை கற்றறிந்தார். அதே சமயத்தில் வீட்டிலேயே திருமதி அலமேலம்மா என்பவரிடம் இருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றும் லலிதா சஹஸ்ரநாமம் போன்ற ஸ்லோகங்களையும் கற்று அறிந்து கொண்டார். இது சிறு வயதிலேயே ஆன்மீகத்தின் மீதான பற்றை அவருக்குள் ஏற்படுத்தியது. தமது தாயார்தான் முதலில் தன்னை முழுமையான ஆன்மீகவாதி ஆக்கியவர். அதனால்தான் அவர் தமக்கு முழுக்க தெய்வீக பாடல் மற்றும் ஸ்தோத்திரங்களையும் கற்றுக் கொடுத்து உள்ளார் என்பதாக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பின்னாளில் ஒரு நண்பரிடம் குறிப்பிட்டாராம். அப்படிப்பட்ட ஆன்மீக பாடங்களை போதனை செய்து வந்திருந்தாலும் இடையிடையே அவற்றில் பொதிந்து இருந்த தத்துவங்களையும் அர்த்தங்களையும் எளிய முறையில் எடுத்துரைத்தே வந்திருக்க வேண்டும். இல்லையெனில் போதிக்கப்படும் ஒவ்வொன்றின் அர்த்தங்களும் புரியாமல் போய்விடும். ஒரு இயந்திரம் போல பெறப்படும் ஸ்லோகங்கள் மனதில் நிலைக்கலாம். ஆனால் எதற்காக அதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதன் அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்பது பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுடைய தாயாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் பார்க்கையில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் தாயார் ஒரு வகையில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் அறிவாற்றல் பெருகியதற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார் என்றே கருத தோன்றுகிறது. அறிவாற்றல் என்பது போதிக்கப்படும் பாடங்களை மனதில் நிலைநிறுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அவற்றில் உள்ள தத்துவங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சிக்கலான சூழ்நிலைகளை நாம் எப்படி சமாளிக்கிறோம் என்பதையும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் முடிவெடுக்கும் நமது திறமையையும் வெளிப்படுத்துகின்றது. இதில் சிக்கல்களை தீர்க்கும் திறன், படைப்பாற்றல் மற்றும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தன்னிலைப்படுத்திக் கொள்ளும் நமது தன்மை ஆகியவை அனைத்தும் உள்ளன.
அறிவாற்றல் பெருகும்போது அனுபவங்களும் பெருகுகின்றன. அனுபவங்கள் என்பது தனியாக வருவதில்லை. வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் இழந்து நிற்கும்போது நம்மிடம் எஞ்சி நிற்கும் தத்துவங்களே அனுபவங்கள் ஆகின்றன. பிறருக்கு உதவி செய்யும் குணம் என்பது ஒரு நல்ல பண்பு. இது மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். உதவி செய்பவர் மனநிறைவு பெறுவதோடு உதவி பெறுபவருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற தத்துவத்தை நன்கு உணர்ந்திருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் பெற்றோர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்த வண்ணம் இருந்ததினால்தானோ என்னவோ சிறு வயதிலேயே சுவாமிகளுக்கு தம்மை அண்டியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேரூன்றி ஆலமரம் போல வளரத் துவங்கி இருந்தது. நாம் பிறந்ததே சேவை செய்வதற்குத்தான். பிறப்பு எடுத்த எவரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது. அவரவர் வாழ்ந்து வளர்ந்த சூழ்நிலை, அவரவருக்கு இருந்த பொருளாதார நிலைகள் என அனைத்தையும் உருவாக்கியவை அவரவர்களது கர்ம வினைகளே. அந்த நிலையே மானிட பிறவி எடுத்தவர்களில் பேதங்களை உருவாக்கி உள்ளன என்ற எண்ணம் அவருக்குள் உருவாகி இருந்தது. அவருக்கு சேவை மனப்பான்மை மனதில் ஆழமாக விதைத்தவர் அவரது தாயார் ஆவார். அந்த அம்மையார் யாருக்கு உதவி வேண்டும் என்றாலும் தயங்காமல் செய்பவர். பொருளால் மட்டும் அல்லாமல் உடல் உழைப்பாலும் பிறருக்கு சேவை செய்தவர். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அவரது சிறு வயதிலேயே அவரது தாயார் பிறருக்கு சேவை செய்வதை கவனித்து வந்துள்ளார். ஒரு முறை பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவருக்கு உடல் நலமின்றி போய்விட சுவாமிகளின் தாயார் அவரது வீட்டிற்கு சென்று அவர்களுக்கான சமையலை செய்து கொடுத்துவிட்டு வந்ததை கவனித்து உள்ளார். அத்தகைய சேவை மனப்பான்மை அனைவருக்கும் இருக்க முடியாது என்பதை பெருமையாக பிற்காலத்தில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் கூறியுள்ளார். மேலும் தனக்கு ஏற்பட்டுள்ள ஆன்மீக வலிமை, சேவை மனப்பான்மை மற்றும் பிறருக்கு உதவிடும் பரோபகாரம் போன்ற அனைத்திற்கும் காரணம் தனது தாயாரே என்பதையும் பெருமையாக குறிப்பிட்டு உள்ளாராம். அவரது தாயாரே உண்மையான ஒரு கர்மயோகியாக இருந்துள்ளார் என்பதை பிற்காலத்தில் சுவாமிகள் பெருமையாக கூறுவது உண்டு. எவர் ஒருவர் தனது கடமையை முழுமையாக சேவை மனப்பான்மையுடன் சுயநலமின்றி செய்வார்களோ, எவர் ஒருவர் தான் ஈடுபட்டுள்ள பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அதிகபட்ச செயல்திறனுடன் செயல்படுகின்றாரோ அவரே உண்மையான கர்மயோகி. கர்மம் என்பதை கடமைக்காக மட்டும் செய்யக்கூடாது. உண்மையான செயல்களால் உலகிற்கு நன்மை செய்யும் நோக்கில் செயல்பட வேண்டும் என்பதாக சுவாமி விவேகானந்தர் கூறுவார். அதற்கு எடுத்துக்காட்டாக சுவாமிகளின் தாயார் திருமதி அங்கச்சி அம்மாள் இருந்துள்ளார்கள். இப்படியான குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்து வந்திருந்த இளம் வயதினராக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் மெல்ல மெல்ல பள்ளி படிப்பை சேலத்தில் முடித்து கொண்டார். அடுத்து மேற்படிப்பை தொடர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட போது அவர் சேலத்தில் இருந்து வேறு நகருக்கு செல்ல வேண்டியதாயிற்று. இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். ஓம் சாய்ராம்.